வணக்கம். அனைத்து உறவுகளுக்கும் எனது இனிய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களிடத்தில் ஒரு சிறு ஜோதிட குறிப்பை பகிர்ந்து கொள்ள வருகிறேன். ஒரு ஜாதகத்தை பார்த்தவுடன் நாம் சொல்லிவிடலாம், இந்த ஜாதகர் வாழ்வினிலே ஓய்வு, உறக்கம், நல்லது கெட்டது எதையும் பார்க்காமல் 24 மணி நேரம் உழைத்து கொண்டே இருப்பார். உறங்கும் பொழுது கூட அவர் படுத்து உறங்குவதை விட சாய்ந்து உறங்குவது, உட்கார்ந்து உறங்குவது, உறங்கிக் கொண்டே பணிகள் செய்து கொண்டே உறங்குவது, திடீரென உறங்குவது போல் சரியும் உடனடியாக எழுந்திருத்து வேலைகளை செய்ய ஆரம்பித்து விடுவார். இப்படி ஓய்வுக்கும் உறக்கத்திற்கும் நேரத்தை ஒதுக்காமல் உழைப்புக்கு நேரத்தை ஒதுக்கி அந்த உழைப்பு என்று 365 நாட்களும் தங்கள் வாழ்க்கையை உழைப்பிற்கே செலுத்தி அந்த உழைத்த காலங்கள் தான் ஓய்வு வரும் வரை உழைத்துவிட்டு ஓய்வு வரும் காலங்களில் 60 வயதிற்கு மேலே சடனாக அந்த உழைப்பையெல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு ஓய்வுக்கு முழுக்க முக்கியத்துவம் கொடுத்து ஆன்மீக யாத்திரைகள், கோயில்கள், குளங்கள், நிம்மதியான ஓய்வு, உறக்கம் என எடுக்க துவங்கி விடுவார்கள். எந்த அளவுக்கு உழைத்தார்களோ அந்த அளவுக்கு ஓய்வையும் எடுக்க ஆரம்பித்து விடுவார்கள். இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை யோகமான அமைப்பு என்பது லக்னத்திற்கு 12ஆம் வீட்டிலே கேது பகவான் இருந்தால் கிடைக்கும். அவள் இறுதி காலங்களில் ஆன்மீகத்தில் நேரத்தை செலவழிப்பார்கள். ஆன்மீக சுற்றுலா, நல்ல ஓய்வு, உறக்கம், நிம்மதியான வாழ்வு என அனுபவிப்பார்கள். அதனால் லக்னத்திற்கு 12 உங்கள் ஜாதகத்தில் கேது இருக்கிறார் என்று பாருங்கள். நீங்கள் ஓயாது உழைத்தாலும் ஒரு குறிப்பிட்ட ஆண்டுகளுக்கு பின்பு நல்ல ஓய்வு எடுப்பீர்கள். நிம்மதியான வாழ்க்கை கிடைக்கும். நிம்மதியான சுகபோகமான ஆன்மீக தரிசனம், சுற்றுலா போன்ற அமைப்புகள் கிடைக்கும் என கூறி மற்றவற்றை அடுத்த வீடியோ காண்போம். நன்றி, வணக்கம்.